ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஃபால்ட் பிடிஎஃப் வியூவரை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது இல்லாட்டி செட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நம்ம மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு பிடிஎஃப் வியூவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாகவே வந்து அந்த பிடிஎஃப் வியூவரில் வந்து ஓப்பன் ஆகும். பட் சம்டைம்ஸ் நம்ம சில பேர் வந்து சில மொபைல்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அந்த மாதிரியான சமயத்தில் வந்து பிடிஎஃப் வியூவர் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம பிடிஎஃப் வியூவர் அப்படின்றத வந்து நம்ம சர்ச் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நிறையாவே வந்து பெஸ்ட்டான ஆப்ஸ் வந்து காட்டும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்மளால் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். பட் சில டைம்ஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணாலுமே நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறப்ப அது வந்து நம்ம மொபைலில் உள்ள ஆப்லேயே தான் ஓப்பன் ஆகி சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்போமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து மோர் அப்படின்றத கொடுத்து ஓப்பன் இன் ஆப் அப்படின்றத கொடுத்து நம்மளால் வந்து நமக்கு தேவையான பிடிஎஃப் ரீடரை வந்து கொடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்றத கொடுப்போம் இருந்துச்சுன்னா இந்த தடவை மட்டும் அந்த ஃபைல் வந்து நம்ம தேவையான பிடிஎஃப் ரீடரில் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி ஆல்வேஸ் அப்படின்றத கொடுப்போமா இருந்தாலுமே தொடர்ந்துமே அந்த ஆப்பில் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமாகவுமே வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து பிடிஎஃப் ரீடரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து நம்ம மொபைலில் உள்ள செட்டிங் ஒன்று சேஞ்ச் பண்ணியுமே வந்து டிஃபால்ட் பிடிஎஃப் வியூவரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிஃபால்ட் வியூவராக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்றதுல டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் ஆப்ஸ் அப்படின்றதுல இருக்காட்டி நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்லேயுமே சர்ச் பாரில் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்றதையுமே சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் உங்களுக்கு உங்களால் போயிட முடியும். இந்த மொபைலில் ஆப்ஸ் அப்படின்றதுல டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டிஃபால்ட் ஆப்ஸ் வந்து நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறையவே ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நோன் அப்படின்றது கொடுப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான அதாவது நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க பிடிஎஃப் ரீடர்ஸுமே காட்டும். நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாக உள்ளதுமே காட்டும். ஸோ இதில் நமக்கு தேவையான பிடிஎஃப் ரீடரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம செலக்ட் பண்ண பிடிஎஃப் ரீடர் வந்து பிடிஎஃப் வியூவர் வந்து டிஃபால்ட் பிடிஎஃப் வியூவராக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த ப்ளே தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து டிஃபால்ட் பிடிஎஃப் வியூவரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.